இந்தியன் ஆர்மிலேருந்து புதுசா ஹவில்தார் நியூ கேடரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு உங்களுக்கு மேலே வந்து சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் www.jointindianarmy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். அக்னிவீருக்கான ஜேசிஓ அண்ட் அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஆளுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவில்தார் எஜுகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம். இதில் இந்தியன் ஆர்மி எதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஹவில்தார், அதாவது சர்வைவர் ஆட்டோமேட்டட் கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 2025 அண்ட் 2026க்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹவில்தார் சர்வர் ஆட்டோமேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ரோகிராஃபருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கோ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படும். அண்டு இதில் வந்து 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த வேறு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிலியன் கேண்டிடேட்னா இப்போ ஆல்ரெடி சர்வீஸில் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்க, அவங்கள தான் சிவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோடைய டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2005க்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன் சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யார் இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 இயர்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டியோட இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும். மற்ற ஆதார் கார்டு 12th இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த மார்க்கை அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அல்லது 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 50% உங்களுக்கு மார்க் வந்து இருக்கணும். அண்டு இதில் பிஏ பிஎஸ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, நான் வந்து படிக்கலை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் +2ல் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த ஒகேஷனல் குரூப்பு, இந்த இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் படிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் அண்டு சர்வீஸில் இல்லாத சிவிலியன் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். அண்ட் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டோட ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ரீஜனில் பிளானிங்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 ஹைட்டு வந்து இருக்கணும். 166 ஹைட்டு வந்து இருக்கணும். அண்ட் 77 வந்து வெயிட் வந்து இருக்கணும். அண்டு செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இருந்தாலே போதும். அண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டி ஆகணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்டட் வந்து சுட்டை வந்து காட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து இதை வந்து முக்கியமாக வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் சப்மிஷன், அதாவது இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கிறவங்க மட்டும் இது வந்து எப்படி அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற நியரஸ்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதாவது எக்ஸாமினேஷனோட பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் நியரஸ்ட் பிளேஸு பர்மனண்ட் ரெசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஃபார்வர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் அண்ட் கமாண்டருக்காக எக்ஸாம் சென்டரை வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவிலியன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். பட் நம்ம தமிழ்நாடு ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஜோன்லேயும் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் எப்படி இந்த செலெக்ஷன் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவல்தார் சர்வே, ஆட்டோமோட்டட் அண்டு கேட்டோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவல்தார் ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸை பற்றி உங்களுக்கு கேட்பாங்க. 50 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். அண்டு இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் வந்து இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் இருக்கும். அண்ட் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 2 hour வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு பாசிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 40% எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து சுட்டாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டில் எல்லாம் டேட்லேருந்து எல்லாமே அறிவிச்சிருவாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸு டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பிஇடி அதாவது பிஎஃப்டி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 6 நிமிஷம் அண்ட் 15 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஸை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டோட டைம் வந்து மாறுபடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுங்கள். எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட் பர்சன்ட்டுக்கு வந்து 19 வீக், அதாவது 19 வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே இன்ஜினியரிங் குரூப் ஆஃப் அண்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் பேசிக் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 58 வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்குக்காக, அதாவது அவல்தார் கேடருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த ரீஜனில் வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இது வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணலை. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ண நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருக்குது, அண்ட் வேக்கன்சி பற்றி டவுட் இருக்குது, இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு டவுட் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்குற இந்த 12 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 1:30 வரைக்கும், அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மெயில் ஐடி வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 அக்டோபர் 2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஏஜ் லிமிட் இது எல்லாமே அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்காது. அண்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்காக வந்து வெளியிட்ருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.